லார்ட். இரட்டிப்பான ஆசீர்வாதம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு 42:10. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேவனுக்கு பயந்தவனும் சன்மார்க்கனும் உத்தமனுமாயிருந்த யோபு கூட எல்லாம் இழந்து நண்பர்கள் மத்தியில் பரியாசக்காரனாக, எல்லாராலும் வெறுக்கப்பட்டவனாக, யாருக்கும் வேண்டாதவனாக, தனிமைப்படுத்தப்பட்டவனாக இருந்தார். நாமும் கூட தேவனுக்கு பயந்து அவர் வழியில் நடந்தாலும் பல நேரங்களில் யோபுவை போன்று எல்லாம் இழந்த சூழ்நிலையில் நண்பர்கள் மத்தியில் பரியாச சின்னமாக காணப்படலாம். நீ எதற்கு சபைக்கு போகிறாய்? உன்னை ஏன் தேவன் விடுவிக்கவில்லை? தேவனை ஆராதித்து என்ன பயன்? நீ பாவி, தேவன் உன் ஜெபத்தை கேட்கவில்லை, தேவன் உன்னை மறந்தார், தேவன் உன்னை கைவிட்டார் என்று கூட இருந்தவர்களை யோபுவை நோகடித்தது போல நம்மையும் நோகடிக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நமக்காக நம் சூழ்நிலையை கண்டு புலம்போதை விட்டுவிட்டு நம்மை பரியாசிப்பவர்களுக்காக, நம் நண்பர்களுக்காக, அவர்கள் ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். உலகம் என்ன சொன்னாலும் நாம் அதை பார்க்காமல் நம் நண்பர்கள், உறவினர்கள் ரட்சிப்புக்காக ஜெபிக்கும் போது யோபுவுக்கு தான் இழந்த அனைத்து ஆசீர்வாதத்தையும் இரட்டிப்பாக கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நாமும் இழந்து போன அனைத்து ஆசீர்வாதங்களையும் தேவன் இரட்டிப்பாக நமக்கு கட்டளையிடுவார். ஆம், நம் சோதனை நேரத்தில் நம்மை சூழ்ந்து எழும்பும் பரிகாச வார்த்தையை கேட்காமல் நாம் அவர்களுக்காக திறப்பில் நின்று அவர்களுக்காகவும் ஜெபிக்கும் போது தேவன் நம்மையும் விடுவித்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நிறைத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.